வணக்கம் நேர்களே, நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா, என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர். இன்றைக்கி நாம் இந்த பதிவு ஒரு சிறப்பு பதிவாக பார்த்துட்ருக்குறோம். அதாவது குரு பகவான் அடுத்த ஒரு இறுதி கட்டமாக ஒரு 55 நாட்கள் தனித்த குருவாக மேஷராசியில் இருக்கிறார். அந்த மேஷராசியில் இருக்கக்கூடிய குரு பகவான் இன்றைக்கி விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போகிறார் அடுத்த 55 நாட்கள் அப்படின்றத நம்ம இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இந்த சேனலை இப்போ தான் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி, அப்படின்னா தான் உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கு உண்டான பலன்கள், அடுத்து ஒவ்வொரு பெயர்ச்சிகள், கிரகங்கள் கோச்சார நிலவரப்படி பெயர்ச்சி ஆகும்போது எத்தனை நாட்களுக்கு, எத்தனை மாதங்களுக்கு, இல்லை சில யோகங்கள்லாம் வரும், பஞ்சமகா புருஷ யோகம்லாம் வரும் இடையில. அந்த யோகங்கள் தரும் பலன்கள்லாம் என்ன என்ன அப்படின்றத நம்ம ஒவ்வொரு பதிவுலையும் சொல்லியிருப்போம். அதனால் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குரு பகவான் கடைசி 55 நாட்கள், அதாவது பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் மாதம் 13ஆம் தேதி வரை, ஏப்ரல் மாதம் 13க்கு அப்புறம் என்ன பண்ண போகிறாரு குரு பகவான் அப்படின்னு பார்த்தோன்னா, சூரியனும் சுக்கிரனும் அந்த மேஷ ராசிக்கு வந்துடுறாங்க. அது 3 கிரகங்கள் சேர்ந்து ஒரு 15 நாட்கள் பலன்கள் அங்கே கிடைக்கும். அதனால இந்த தனித்து இருக்கும்போது இந்த குரு பகவான் கடந்த வருடம் பெயர்ச்சி பெற்றாலும் இந்த மேஷ ராசிக்கு, மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பயிற்சி ஆனாலும் அவரால் தனியாக செயல்பட முடியல. ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பகவான்றவர் ஒரு மிக அருமையான சுப கிரகம். அவர் தரக்கூடிய சுப பலன்களை வேறு எந்த கிரகமாலையும் தர முடியாது. அந்த அளவிற்கு அந்த சுப கிரகம் ஆகப்பட்டவர் தன்னைத்தானே தனித்து இயங்க முடியாமல் பெயர்ச்சி ஆகவும் ராகுவோட வக்ர கிரகங்களோடு சேர்ந்திருந்தார். அடுத்து பார்த்திங்கன்னா வக்ர கிரகம் முடிந்ததுக்கு அப்புறம் தன் நிலையை வக்ரமாக்கி கொண்டார். அந்த வக்ரமாக்கி கொண்டதுனால அவருடைய சுப பலன்களிலிருந்து ஒரு முழுமையான பலனை கொடுக்க முடியாது. வக்ர கிரகங்களோடு சேர்ந்திருந்தாலும் வக்ர நிலைமைக்கு போனாலும் தன்னுடைய சுப பலன்களை கொடுக்க முடியாமல் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளையும் தேவையில்லாத ஒரு அவமானங்களையும் கொடுக்கக்கூடிய, ஏன்னா இந்த குருன்றவர் பார்த்திங்கன்னா ஒரு சொசைட்டியில் ஒரு பேரும் புகழும் கொடுக்கக்கூடியவர். அது இல்லாமல் தேவையில்லாத ஒரு பிரச்சனையை கொடுத்து அந்த சொசைட்டியில் ஒரு அவப்பெயரை கொடுக்கக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பலன்களை கொடுத்துட்டு இருந்தார். இப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எந்த இடத்துல இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா, விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல குரு தனித்து இயங்கிட்டு இருக்கிறாரு. 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானாதிபதி, அடுத்து பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் கூட. இந்த 2, 5ஆம் இடத்திற்குரியவர் இந்த குரு பகவான். முக்கியமான ஸ்தானம்ன்றதுன்னா அந்த ஜாதகத்தில் ஒவ்வொருத்தருக்கும் பார்க்க வேண்டியது நாங்கள் எப்படி இருப்போம், எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னு கவனிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே அந்த குடும்பமாகப்பட்ட இந்த 2ஆம் இடம்தான். அந்த 2ஆம் இடத்திற்குரியவரே பார்த்திங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கிறார். எந்த இடம் அது ஒரு ஜோதிட ரீதியாக ருணரோக சத்ருஸ்தானம், அதாவது நோய், எதிரி, கடன், இந்த மாதிரியான ஒரு இடத்துல இருக்கிறாரு ஒரு சுப கிரகம். அப்போ உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுத்துட்டு இருப்பாரு இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு, இனிமேல் எப்படி கொடுக்க போறாரு அப்படின்றது தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம். விருச்சிக ராசி அன்பர்கள் பார்த்திங்கன்னா பொதுவாக ஒரு விஷயத்தை எடுத்தோன்னா இது முடியும் இது முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள். படக்குன்னு எதாக இருந்தாலும் சொல்லிடுவாங்க. ஒரு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒரு நண்பர்களுக்காக நான் இதை செய்யணுமே, இல்லை என்னுடைய கணவன் மனைவிக்காக இப்படி செய்யணுமே, இல்லை என்னுடைய குடும்பத்தாருக்காக நான் இதை செய்யணுமே அப்படின்னு எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாத வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழக்கூடியவர்கள். அதே சமயத்தில் தன்னுடைய குணத்தில் பார்த்திங்கன்னா ஒரு விறுவிறுப்பும் ஒரு துடிதுடிப்பும் இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். ஏன்னா இவர்களுடைய ராசி அதிபதி செவ்வாய். அந்த செவ்வாய்ன்றது ஒரு சூடான கிரகம். அந்த அளவிற்கு தன்னுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். அப்படிப்பட்ட இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் ஆகப்பட்டவர் கடந்த 1.5 வருடமாக பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு அதிகமான
அதிகமான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு கொடுத்த விஷயம் என்னன்னா, நிறைய கடன்களை கொடுத்துட்டாருன்னு தான் சொல்லணும். வேலையின் மூலமாக கடன், தொழில் மூலமாக கடன். அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஏதோ நம்ம சொத்து சேர்க்குறோம், இல்லை ஒரு ஆசையாக ஒரு வீடு வாங்கினேன் அப்படின்னு விருச்சிக ராசி அன்பர்கள் அதிகமாக செய்த விஷயம் என்னன்னா, ஒரு வீடு வாங்க போய் அந்த வீட்டினால நான் நிறைய கடனுக்கு ஆளாகிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த காலகட்டத்தில் இருக்கிறாங்க. அவர்களுக்கு எல்லாருக்குமே இந்த அடுத்த 55 நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கடனை முழுவதுமாக தீர்க்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா அந்த தனித்த குருவாகப்பட்டவர், ஏன்னா 5ஆம் இடத்திற்குரியவர், பூர்வ புண்ணிய ஸ்தானத்திற்குரியவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது உங்களுக்கு அந்த கடனை அடைக்கக்கூடிய, ஏன்னா உங்களுடைய ஸ்தானத்திலேயே அங்கே இருக்கிறாரு, செவ்வாய்க்குடையான அதிபதி இடத்துலையே இருக்கிறார். அதனால உங்களுக்கு கடனை அடைக்கக்கூடிய ஒரு சக்தியை தரக்கூடியவர் இந்த குரு பகவான். அடுத்த 55 நாட்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுக்கு குடும்பத்தில் ஒரு குழப்பமான சூழ்நிலையை கடந்த ஒரு 1.5 வருடமாக கொடுத்துருப்பார். நம்ம இவங்களோட சேர்ந்து வாழலாமா வாழ வேண்டாமா, ஏன்னா அந்த அளவுக்கு பிரச்சனைகள். ஒரு முடிவு எடுத்தாலே பார்த்தீங்கன்னா இவர்கள் சட்டுன்னு எடுத்துருவாங்க, இது முடியும் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு சட்டுன்னு முடிவெடுக்கிறதுனால இந்த கடந்த காலத்தில் இந்த குரு பகவான் செய்த பலன்கள் மூலமாக இவர்களுக்கு அந்த குடும்பத்தில் நான் திடீர்னு என்னுடைய வார்த்தைகள் மூலமாக விட்டுட்டேன், நீ என் கூட சேர்ந்து வாழ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டேன். அதை இன்னைக்கு வரைக்கும் ஒரு விடாப்பிடியாக பிடிச்சிட்டு நீங்கள் தான் அன்னைக்கே சொல்லிட்டீங்கல்ல என்னோட வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கல்ல, நான் எதற்காக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே என்னுடைய குடும்பமாகப்பட்டது, வாழ்க்கையாகப்பட்டது ஒரு பிரச்சனையாக தான் இருக்குது. ஏன்னா அவர் குடும்பஸ்தானாதிபதி இல்லையா, அவர் 6ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு குடும்பமே உங்களுக்கு எதிரியாக ஆகக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டிருப்பீங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இது எல்லாமே ஒரு முடிவுக்கு வரக்கூடிய நேரமாக தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இந்த காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய அந்த 55 நாட்களில் நீங்கள் எந்த அளவுக்கு பிரதோஷ கால சிவபெருமானை வழிபடுறீங்களோ, இந்த பிரதோஷ கால சிவபெருமானை வழிபாடு பண்ண உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்வதற்கு ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். ஏன்னா இந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு, ஏன்னா மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறார், மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் போதும் 50% அளவு உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுத்தாலும் 50% அளவுக்கு கெடுபலன்களை கொடுத்தே தீர்வார். அவருடைய வேலையை அவருடைய இருக்கிற இடத்திற்கு செய்தே ஆக வேண்டும். இப்போ எப்படி நம்ம ஒரு ஆஃபீஸ்க்கு போகிறோம், இல்லை ஒரு தொழிலே செய்கிறோம், நான் இந்த மாதிரி தான் என்னுடைய விலையை நிர்ணயிக்க முடியும், நான் கஸ்டமர்கிட்ட இந்த மாதிரி தான் இருக்க முடியும்னு நம்மளே நாமே ஒரு வகுத்து நம்ம செய்கிறோமோ, அந்த மாதிரி தான் ஒவ்வொரு கிரகங்களும் தன்னுடைய இருக்கிற இடத்துல தன்னுடைய வேலையை செய்து ஆகவே வேண்டும். அது எப்படி செய்ய போகுது அப்படின்றது தான் நம்மளுடைய ஜாதகமும் நம்மளுடைய தசாபுத்தியும் பேசும். அந்த இடத்துல தான் நம்மளுடைய ஜாதகமும் தசாபுத்தியும் பேசும்போது, இப்போ உங்களுக்கு குரு தசை நடக்குது, குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறார் விருச்சிகராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக அவர் நல்ல பலன்களை கொடுக்க போகிறார். ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொடுக்க மாட்டார் இந்த காலகட்டத்தில். அந்த 55 நாட்கள் அந்த குரு பகவான் உங்களுக்கு அந்த தனித்த குருவாக இருக்கும்போது உங்களுக்கு கோச்சார நிலவரப்படி பிரச்சனையை கொடுத்தாலும் ஜாதகப்படி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. அதனால தான் நம்ம எப்போதுமே சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய ஜாதகத்தை தீவிரமாக நீங்கள் ஆய்வு செய்து ஒரு முடிவு எடுக்கிறோம். ஏன்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தான் இதுவும் ஒரு பொதுவான விஷயம் என்னென்னா, நீங்கள் தான் எப்போதுமே உங்களுடைய ஜாதகத்தை பார்க்கணும். ஏன்னா சட்டுன்னு ஒரு முடிவு எடுக்கிற ராசி அன்பர்கள் விருச்சிக ராசி அன்பர்கள். அந்த முடிவு எடுக்கும்போது நீங்கள் செய்வது சரியா தவறான்றது பார்க்கறது உங்களுக்கு ஒரு முழுமையான கடமை. அதனால் அது எப்போதுமே நீங்கள் பார்த்துட்டு செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இந்த 55 நாட்கள் ஒரு சிறப்பான காலகட்டமாக இருக்க போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. நீங்கள் செய்கின்ற தொழிலில், அதாவது இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்கின்ற தொழிலில்
உங்களுக்கு கடன் அதிகமாக இருக்கும், தேவையில்லாத கடன்கள் அதிகமாக இருக்கும், இல்லைன்னே சொல்லலை. ஆனால் அந்த கடனாகப்பட்டது படிப்படியாக குறையக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த 55 நாட்கள் இருக்கும். ஏன்னா நீங்கள் வாங்கின கடனுடைய அளவு அந்த அளவுக்கு கடந்த 2 வருடமாக ஒரு போட்டியாளரை சந்திருக்கிறோம், இல்லை அந்த ஒரு சொசைட்டியில் நம்மளுடைய பொருள் வெளியில் வரணுன்றதுக்காக நீங்கள் செய்த வேலைகள் நிறைய, அதற்காக நீங்கள் வாங்கின கடனும் அதிகம். பேங்க்ல லோன் போட்டிருப்பீங்க, வட்டி வாங்கி நீங்கள் தொழிலை நடத்திருப்பீங்க. இப்படி பலதரப்பட்ட இடத்துல இருந்து வாங்கின கடன் ஆகப்பட்டது இன்னைக்கு உங்களையே மூழ்கடிக்கும் அளவிற்கு வந்து நிற்கிறதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா அந்த 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு தான். இவர் இதை படிப்படியாக குறைக்கக்கூடிய ஒரு நேரமாக தான். ஏன்னா அடுத்து 7ஆம் இடத்திற்கு போகும்போது அந்த கடன் ஆகப்பட்டது முழுமையாக குறையக்கூடிய ஒரு நேரத்திற்கு வரப்போகுது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நீங்கள் 55 நாட்களில் திருமண ஏற்பாடுகளை நீங்கள் தள்ளி போடுவது முழுமையாக இருக்கும். ஏன்னா திருமண ஏற்பாடுகள் பண்ணீங்கன்னா தேவையில்லாத ஒரு மனக்கசப்புகளை கொண்டு வரக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்கும். அந்த உறவில், அந்த திருமண உறவில் ஒரு கசப்பு நிறைந்த உறவாக இருக்கும். ஏற்கனவே திருமணம் ஆனவர்களுக்கும் அடுத்த 55 நாட்கள் பார்த்திங்கன்னா தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லை. ஏன்னா 2ஆம் வீட்டதிபதி வாக்கு ஸ்தானாதிபதியும் கூட அந்த குரு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கும்போது தேவையில்லாத அந்த பேச்சுக்கள் அதிகமாக வருவதற்கும் அந்த பேச்சின் மூலமாக உங்களுக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கும் ஒரு சாதகமான காலகட்டமாக இருக்க போது விருச்சிக ராசி அன்பர்கள். அதனால இந்த காலகட்டத்தில் நீங்கள் மிக அமைதியாக உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த அளவிற்கு முடிவை அதிகமாக ஃபாஸ்ட்டாக எடுப்பீங்களோ அந்த அளவிற்கு அந்த முடிவு எடுக்கிறதுல ஒரு தள்ளி அதாவது ஒரு நேரத்தை, அதாவது காலத்தை கடத்துனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த அந்த ஏப்ரல் மாதத்திற்கு அப்புறம் ஒரு சிறந்த காலகட்டமாக இருக்கும். இந்த 55 நாட்களில் நீங்கள் நான் சொன்ன மாதிரி பிரதோஷ கால சிவன் வழிபாடும் அடுத்து பார்த்திங்கன்னா நந்தியம்பெருமாள் சிவன் வழிபாடும் பண்ணிங்கன்னா ஒரு மிக சிறந்த ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு இருக்கிற பலன்கள். ஒவ்வொருவரது ஜாதகமும் அடுத்து பார்த்திங்கன்னா தசாபுத்திப்படியும் பலன்கள் மாறுபடும். அதை பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.